நண்பர்களே என் அருமை தோழர்களே எல்லோரும் என்னை இங்கே பாருங்கள். என்ன பார்க்குறீங்க? என்ன மாம்பழம்னு பார்க்குறீங்களா? இது மாம்பழம் இல்லை, இது ஞானப்பழம். இது ஞானப்பழம். முருகருக்கே கிடைக்கல, விநாயகர் வாங்கிட்டு போயிட்டாரு. அது மாதிரி இது ஒரு ஞானப்பழம். இது யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இது ஞானப்பழம்னு தெரியுதா? நல்லா பாருங்கள். இது தானாக முளைச்சி தானாக வளர்ந்து தானாகவே 11 வருஷம் சென்று தானாக பழுத்து தானாக கீழே விழுந்த பழம் இது. அப்போ இது ஞானப்பழம் தானே. எங்கள் கொலையில் 3 மரம் தானாக முளைச்சி தானாக வளர்ந்து தானாக காய்ச்சி தானாக பழுத்து தானாக கீழே விழுந்துட்டு இது இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. அறிஞ்சு பார்க்க போகிறேன், பாருங்கள். என்னடா பச்சையாக இருக்கு, இது ஞானப்பழங்கிறானு பார்க்குறீங்களா? பார்த்தா பச்சையாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே அரிஞ்சா பழம் அல்வா மாரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அல்வா மாரி இருக்கும், அருமையான அல்வா. இதுதான் ஞானப்பழம் எனக்கு கிடச்சிருக்கு. எப்படி? தேங்க்யூ காய்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஞானப்பழம் சாப்பிட்றேன். எனக்கு லைக் பண்ணுங்கள். என் வீடியோவை நல்லா பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒத்துழைச்சி நல்ல வீடியோவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.